Raccoon and Dewey and co-snangers fertile கொண்டு வந்துள்ளோம். இவ்வேங்கரி புதிய ஆடம்பர வீடுகள். இது அற்புதமானது. என் வீடு என்ன ஆனது? நொண்ணுகளை நேசமா நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் முழு வீட்டையும் கீழே விட்டு விட்டீர்கள். நான் என் புதிய வீட்டை ஏற்கனவே நேசிக்கிறேன். அது மிகவும் அழகாக உள்ளது. என் வீடு சூரியனைப் போல மஞ்சளாக இருக்கும். மேலும் பிங்க் என் பிடித்த நிறம். ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. எனக்கு தெரியும். கவனம் கவனம். எனக்கு அவசரமாக புதிய பொருட்கள் வேண்டும். அவங்க வந்துட்டு நீங்க நல்லா பண்றீங்க தோழர்களே. நன்றாக செய்தே அஞ்சலி. எனது வீட்டை பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும். எனது கருவிகள் என்ன? இதை எனது கனவு வீட்டாக மாற்ற வேண்டும். நீ கருவிகளை தேர்ந்தெடுக்கும் போது வீட்டை மென்மையாக்கி அழகாக மாற்றுவேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? ஓ, ஜுவான் டிஜே வெளியேறினார். எனக்கு என் வீட்டுக்கு சிறந்த நிறம் பச்சையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை தலைகீழ் தீட்டுவேன். காமெடியா? கைப்பிடிகள் சுருக்கம், அவை நீளமாக இருக்கும். நான் மிகுந்து விட்டேன். ஓ, அவன் சும்மா இருக்கிறானா என நம்புகிறேன். ஓஹோ, அது மிகவும் கடுமையான விழுதல். சரி, என் தலை சரியான இடத்தில் இருக்கிறது. அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சிறந்த வேலை செய்தேன். என் வீடு பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது. எங்கள் புதிய கேமிங் பற்றி கேள்விப்பட்டீர்களா? கூகுள் அல்லது ஆப்பிள் ஸ்டோர் இல் மல்டி டியூ ஸ்வோர்ட் கேமினை பதிவிறக்கம் செய்து உங்கள் சொந்த ரோல்களை சேகரியுங்கள். அது அற்புதமான மகிழ்ச்சி. நான் இந்த மகிழ்ச்சி தரும் பொருளால் தோட்டத்தை அலங்கரிக்க முடிவு செய்தேன். சில பூக்களை சேர்ப்போம். பரவாயில்லை. இதோ என்னுடைய தபால் பெட்டி. அது வேலியின் அருகே விருந்தினரை சந்திக்கிறது. வணக்கம் தபால்காரர். ஓ ஆமாம், என்னுடைய பணப்பை ஓடிவிட்டது. வைக்கலாம். நான் அங்கே உன்னை காத்திருப்பேன். மிக்க நன்றி. முடிவு. நம்மிற்கு நம்முடைய அயலக்காரர் எப்படி இருக்காங்க? ஆஹா, ஆமாம், நானும் வேலை செய்கிறேன். இந்த மரத்தை பாருங்க, இது தலைகீழா இருக்குது. எனக்கு ஒரு மெயில் பாக்ஸும் உள்ளது, அதுவும் தலைகீழா இருக்குது. நான் அதை கையாள முடியும். அது நடக்குது. வாவ், அது மிகைப்படுத்தப்படுகிறதே. நீ ஸ்தூல்கப்படுத்தியவர். ஓ ஓ, ஒரு நிமிடம். யாரே? இதை பாருங்கள். ஏதோ ஒன்று நிச்சயமாக குறைவாக உள்ளது. வலுவாகியவரே, உங்கள் உதவி எனக்கு மிகவும் தேவை. ஒரு நொடிக்குள் முடிந்துவிடும். ஆமாம், என் கார் மாறி பின்புறம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி வலிமையான மனிதா. அவளுடன் நன்றி. எனக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும். சரி, அது ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கிறதா? அவன் வலிமையானவன். கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் மறந்துட்டேன். சரி, இப்பயாவது திருப்தி அடைந்தேன். எனக்கும் இது மிகவும் பிடித்திருக்கின்றது. என்னுடைய வீடு இப்போது உள்ளே அலங்கரிக்க நேரம். அதன் பிறகு என்னுடைய விருந்தினர்களை அழைப்பேன். முதலில் நாங்கள் சில காஃபெட்டி வைத்து எனது சுவர்களை அலங்கரிக்கிறோம். இது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கதவுக்கு சில விவரங்களை சேர்ப்போம். இது மிகவும் வினோதமாக இருக்கும்.
கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு பூனை. எவ்வளவு அழகாக வந்துள்ளது பாருங்கள். இன்னும் நிறைய பொருட்கள் வேலை செய்ய இருக்கிறேன். ஆஹா, என் மேல் கூரை பற்றி என்ன? இது வேற லெவல். நீங்க பெரும் வானவில் போல இருக்கிறார். மேலும் தொடரும். நாம் தரையை அலங்கரிக்கலாம். அது பிரகாசமாகவும் நெளிவாகவும் இருக்கிறது என்றால் என்னால் விரும்புகிறேன். ஒரு மேசை. டீச்சரா கண்டிப்பாக. என் மிக பிடித்த ஸ்நாக்ஸ்களை உள்ள வைப்பேன். மேலும் எனக்கு பிடித்த உணவை. இது ஒரு அற்புதமான மிருதுவான நாற்காலியாக இருக்கும். இது ரொம்ப அழகா உள்ளது. மேலும் நான் மேகத்தை போல ஒரு அலமாரி பயன்படுத்த போறேன். மற்றும் சில உள்துறை வடிவமைப்பு. போம், சில செல்ஃபிகள் எடுக்கலாம். வேற எப்படித்தான் என் வீட்டை அலங்கரிப்பது? இது தலை கீழாக உள்ளது. அதனால் நான் கூரையிலிருந்து தொடங்குவேன். என் அக்கம் பக்கத்தவரிடமிருந்து எடுத்துக்கொண்டு நான் ஒரே நிற வண்ணமயமான வரிக்கோலம் போடுவேன். இரவு. எனக்கு தரையில் அடைய முடிகிறதா என உறுதியாக தெரியவில்லை. ஆனால் சுவை கதிர் என் உதவியாக இருக்கும். நான் சேர்த்து கண்டுபிடித்ததை நீங்கள் ஒருபோதும் ஊகிக்க மாட்டீர்கள். என் வாயை நிறைவேற்றுகிறேன் வண்ணமிகு சுவை கதிரால். எவ்வளவோ முடிந்தவரை. ஒரு பக் சுவர் ஊதுகிறீர்களா? அது நேராக கூரையை நோக்கி பறக்கப் போகிறது. இப்போது சில பொருட்களை வாங்குவோம். நாம் பஸ்ஸையே உபயோகிக்க வேண்டும். அப்படி இருக்கலாம் அப்படின்னு அது தரை மேலிருந்து விழுந்துடாது. மேலும் உன் உள்துறை வடிவமைப்பு இது மிகவும் கூலு. அந்த பிரஷை ஊசல், வாவ்! நான் அதை இழந்திருப்பேன் என்று நினைத்தேன். சினிமாவில் கச்சிதமாக கலவரப்படலாம். மேலும் பொருட்களை அவற்றின் இடங்களில் வைக்கலாம். குறிப்பாக எனது நறுக்குகள். வாய்ப்பு இருக்கும்போது தொகுதிகளை பஸ்டர்களால் அலங்கரிக்கலாம். ஓ, அது பாதித்தது. அது ஒரு மோசமான யோசனை. ஆம், அது ஒரு சுவாரஸ்யமானது. இந்த பந்தை கொண்டு வா. மற்றும் ஹீலியம் தனது மந்திரத்தை செய்தது. இப்பொழுது இது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு விளக்கு கொடி தேவை. மின்சாலையிலே நிச்சயமாக என் வீடு சிறப்பாக காண்கிறது. ஆனால் இதில் வாழ நான் அதிசய ஆற்றல்களை தேவைப்படும். சரி சரி சரி, நாம் பரிச்சயமாகி விடலாம். நான் ஸ்பைடர்மேன் மற்றும் நான் வலை மூலம் சுவர்களில் ஏற முடியும். எனது உட்புற அமைப்பு அற்புதம். மேலே இருந்து எல்லாம் சூப்பராக தெரிகிறது. ஆனா நான் போஸ்டரை தலைகீழாக திருப்ப மறந்துட்டேன். இப்போ எல்லாமே சரியாக உள்ளது. அடா, சாப்பிட நேரம். இதுவும் நல்ல வாசனை வருகிறது. எனக்கு எனது அக்கம் பக்கம் லஞ்ச் சாப்பிடுகிறார் போல. என்னை பார்க்க வர உலலா, இது அபாரமாக இருக்கிறது. ஆனால் அங்கே எப்படி செல்லுவது என எனக்கு தெரியவில்லை. ஸ்பைடர்மேன், உலலா, உனக்கே எடுத்துக்கொள். ஓ பபஸ், நான் தவறிவிட்டேன். இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள், கீழே கருத்திடுங்கள், மேலும் எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள். உங்களை விரைவில் சந்திக்கிறோம். பை.